2016லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் மூவியான டேம் ஷார்க் திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ட்ரில்லாக பார்த்துடலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு கடல்லே ரொம்ப ஆபத்தான ஒரு விலங்கு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஷார்க்கை தான் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட கடலில் வாழக்கூடிய ஷார்க் வந்து டேம் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ இது எதுவுமே தெரியாமல் அந்த ஊரை சார்ந்த முதல் கட்டமாக வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா பலியாகிறாரு இந்த ஷார்க்குக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஃபிஷர்மேனும் இந்த டேமுக்குள்ளே ஷார்க் இருக்கிறத பார்க்குறாப்புல. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இந்த ஷார்க்கால் எப்படி பலிவாங்கப்பட போகிறாங்க, ஸோ அந்த ஷார்க் எப்படி வந்துச்சு, இதை எப்படி விரட்ட போகிறாங்க அப்படிங்கிறதா மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த டைட்டில் இன்ட்ரோ போடுறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இது எந்த மாதிரியான படமாக இருக்க போகுதுன்னு. ஏன்னா அந்த டேம் ஷார்க்குன்னு ஒரு இன்ட்ரோ போடுவாங்க. அதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் எப்படிப்பட்ட ஷார்க்குன்னு காமிப்பாங்க பாருங்க விஎஃப்எக்ஸில். அந்த விஎஃப்எக்ஸ் அவுட்புட்லாம் சுமாராக இருக்குது. கதைன்னு எடுத்துட்டாலுமே அந்த கதையில ஒரு லாஜிக்கே இல்லை. ஏன்னா உப்பு தண்ணியில மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஷார்க் வந்து நல்ல தண்ணியில வாழுது அப்படிங்கிறது அந்த லாஜிக் அங்கேயே அடி வாங்குது. ஸோ அப்படி காட்டக்கூடிய அந்த ஷார்க்காவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் அவுட்புட் நல்லா இருந்துச்சுன்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அதுவுமே இங்கே இல்லாதனால ஒரு மொக்க படம் தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. சோனி பிக்சர்ஸில் இந்த மாதிரியான படங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு நல்ல படங்களை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எங்களோட ஒப்பீனியன்.